கோயிலை சுற்றி சப்பாத்தி கள்ளி நிறைய இருந்தது. அதில் காய்களும் காய்ச்சி கிடந்தது. ஒரு அழகான ஒரு இடம்தான். ஆனால் அந்த காலநிலை எங்களுக்கு விட்டு தந்தது. ஒரு கோடை காலத்தில் அந்த கோயிலுக்கு போனால் ஏசி போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் நின்றால் நெருப்பு பற்றி எரிகிற மாதிரி இருக்கும். ஏனென்று சொன்னால் மரங்களற்ற ஒரு வனாந்தரமான நாடாத்தான் இந்த துனிசியா நாடு இருக்குது. இவர்களுடைய நீர்வளம் என்றது உவப்பு நீராக இருக்குது. அந்த உவப்பு நீர் காரணமாக இங்கே இந்த மரங்களும் செடிகளும் வளர்வது ஆச்சரியமாகவே இருக்கிறது. கற்றாழை கள்ளி மட்டுமே வளரக்கூடிய மாதிரி உவர்ப்பு தண்ணியும் உவர்ப்பு மண்ணுமா இது இருக்குது. சுற்றவர கடலும் இருக்குது. ஆனால் மக்கள் ஆனந்தமாக தான் இருக்கணும். மக்களை தட்டி பறிக்கிறதோ ஏமாத்துறதோ எந்த வேலையும் இல்லை. மார்க்கெட்டுக்கு போனால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே ஒழிய மற்றபடி சுற்றி பார்க்க வர்றதுக்கு ஒரு பயமில்லாத நாடாகவே இருக்குது. கோடை விடுமுறைக்கு வந்தால் இந்த நாட்டில் நிறைய மக்கள் தொகையாக இருக்குமாம். நாங்கள் வந்த காலநிலை தற்போதைய காலநிலை என்றதால் குளிர்காலம் என்றதால் இங்கு மக்களுடைய நடமாட்டங்கள் அதிகம் இல்லாததால் வாகனங்களையும் ஓடக்கூடியதாக இருக்குது. நீங்கள் துனிசியாவுக்கு வாரண்டால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக சுற்றி பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் மக்களுடைய நடமாட்டம் குறைவாக இருக்குது. மே ஜூன் ஜூலைக்கு பிறகு டூரிஸ்ட் நிறைய வந்துடுவினோம். அதோட கோடை வெயிலும் வந்ததுன்னு சொன்னால் இந்த நாட்டை சுற்றி பார்க்கறது சிட்டியான கடினமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்களும் துனிசியா சுற்றி பாருங்கோ. வணக்கம்.